ஹாய் செல்ல குட்டீஸ். இன்னைக்கு ஹஸ்பண்ட் தான் வந்து காலைக்கு மதியத்துக்கெல்லாம் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணாங்கங்க. எனக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் வந்து மதியத்துக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு ஒரு வாழைக்காய் வறுவல் சாதம் வடிச்சிட்டாங்க. காலைக்கு பூரி செஞ்சுட்டாங்கங்க. நான் வந்து இந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிறது, கொஞ்சம் காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது, எடுபடி வேலை தாங்க பார்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்பயும் வந்து சாம்பாருக்கு ஒரு வாழைக்காய் வறுவல் வைப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாழைக்காவை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம வீட்டு மசாலா என்ன போடுவோமோ அதை போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா, உப்பு, அப்புறம் பச்சரிசி மாவு போட்டு நல்லா வந்து கோட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உடனே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சாம்பார் ரச சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்பயுமே டெய்லி ஒரு முட்டை கொடுத்துருவேன். காலையிலே ஆம்லேட் போட்டு கேட்டாங்களா, அதனால ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். எப்பயும் நான் ஆம்லேட் போடுறப்போ ஒரு காய்கறி சேர்த்து தாங்க போடுவேன். முள்ளங்கி, கேரட்டு, பீட்ரூட் எது வேணாலும் போடலாம். அதெல்லாம் நைஸாக துருவி வச்சுக்கிட்டு அந்த முட்டையோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு எப்பயும் போல சுட்டு எடுத்துக்க வேண்டியதான் ஆம்லேட்டை. ஆனால் சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஏன்னா காய்கறி போட்டிருக்கோம், கொஞ்சம்